உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் வசுமதி யோகத்தின் விளக்கங்களை காண்போம். 3, 6, 10, 11ஆம் இடங்கள் உபஜயஸ்தானமாகும். சந்திரன் என்ற இடத்திலிருந்து அல்லது லக்னத்திலிருந்து மேற்படியான உபஜயஸ்தானங்களான 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் புதன், குரு, சுக்கிரன் ஆகிய சுபகிரகங்கள் தனித்தனியாகவோ சேர்ந்திருந்தாலோ ஏற்படுவது வசுமதி யோகமாகும். வசுமதி யோகம் உள்ளவர்கள் சுய சம்பாத்தியம் உடையவர்களாகவும் எவரையும் அண்டி பிழைக்காதவர்களாகவும் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவத்துடன் வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள். சந்திரன் வளர்பிறை சந்திரனாகவும் பகை நீசம் இல்லாமலும் யோகபங்க நிலைகள் இல்லாமலும் இருந்தால் தான் வசுமதி யோகம் சிறப்பாக செயல்படும். சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது ஆகிய கிரகங்கள் சேர்ந்தால் வசுமதி யோக பலம் பழுதுபடும். அடுத்தது வசுமதி யோகத்தின் விளக்கங்களை காண்போம். அதாவது உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 ஆகிய பாவகங்களில் இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய வளபிரிச்சந்திரன், புதன், சுக்கிரன், வியாழன் ஆகிய கிரகங்கள் அமைந்திருப்பது வசுமதி யோகம் என சொல்லப்படுகிறது. இப்படி அமர்ந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று அமர்வது கூடுதல் அமைப்பாகவும் இதனால் யோகம் வலிமையாக செயல்படுவதாகவும் உள்ளது. வசுமத் என்பது செல்வத்தை குறிக்கும் அமைப்பாகும். எனவே தனத்தை உற்பத்தி செய்யும் ஸ்தானங்கள் என்பதை வசுமதி என்று சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் இந்த 4 பாவகங்களிலும் உள்ள கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் இந்த யோகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமைப்பாகும். மேலும் பலவித யோகங்கள் உள்ளடக்கிய அமைப்பே இந்த வசுமதி யோகமாகவும் வருகின்றது. உதாரணத்திற்கு வியாழன், சந்திரன் இணைந்து கஜகேசரி யோகமாக செயல்படும் ஒரு சுபயோகம். அதுபோலவே புதன், சுக்கிரன் இணைந்து ஸ்ரீபதி யோகமாக உள்ளது. புதன், சந்திரன் இணைந்து சங்கம யோகமாக செயல்படும் அமைப்பாகவும் உள்ளது. சில நேரங்களில் சொந்த வீட்டை பார்க்கும் கிரகங்கள் வலிமையும் அடைகின்றன என்பது கிரகங்களின் தனிச்சிறப்பாகவும் உள்ளது. சுய முயற்சியால் வளர்ச்சியை ஏற்படுத்துவதே இந்த யோகத்தின் தனிச்சிறப்பாகும். பொதுவாக கேந்திரஸ்தானங்கள், திரிகோணஸ்தானங்கள் ஆகியவற்றின் தொடர்புகள் கொண்டு உபஜயஸ்தானங்களை அடிப்படையாக கொண்டு அமைவதால் இந்த யோகம் சிறப்பானதாகும். மறைவு ஸ்தானங்களில் உள்ள கிரகங்கள் வேலை செய்யாது என்ற பதிவை இந்த யோகம் சிறப்பாக வேலை செய்யும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த உபஜயஸ்தானங்களில் கிரகங்கள் வக்கரமாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையான பலன்களையே செய்யும். 4 பாவகங்களில் சுபகிரகங்கள் அமைவது அவ்வளவு சுலபமானது அல்ல. அவ்வாறு உருவானாலும் ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த யோகம் அரிதாக ஏற்படுகின்றது. 4 பாவகங்களில் மட்டும் சுபகிரகங்கள் இருந்தால் இந்த யோகமானது 95% ஏற்படுகின்றது. 3 பாவகங்களில் மட்டும் சுபகிரகங்கள் இருந்தால் இந்த யோகமானது 70% ஏற்படுகின்றது. வசுமதி யோகத்தின் பலன்களை பற்றி பார்ப்போம். சுயமுயற்சியினால் தனத்தை பெற்று முன்னேற்றத்தை வெகுவாக பெறுவார்கள். சுபகிரகங்கள் இருந்து கிடைக்கும் வெற்றி என்பது சுயமாகவும் எதிரிகளை நேரடியாக சந்திக்காமல் பெறும் வெற்றியாகும். செல்வச் செழிப்பை உண்டாக்கும் யோகமாக இந்த யோகம் உள்ளது. எந்த பின்னணியும் இல்லாமல் சுயமாக உழைத்து வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த யோகத்திற்கு சுய தொழில் மிகவும் சாதகமான பலன்களை வழங்குகிறது. 2 தொழில்கள் செய்யும் அமைப்பை உடையவர்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புண்டு. சுபகிரகங்கள் அதிகமான தொடர்பு ஏற்படுவதால் நேர்மையாக செல்வதில் அதிக ஈடுபாடு உண்டாகும். இந்த யோகத்தின் சில அசுப பலன்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம், 6ஆம் பாவகத்தில் அமர்ந்த கிரகம் சில நேரங்களில் சில சங்கடங்களையும் உண்டாக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.